உலக தமிழர்களுக்கு வணக்கம். 2 திருமணங்கள் அப்படிங்கிறது தான் நாடு முழுவதும் பேசு பொருளாக இருக்குது. ஒன்று, அம்பானி அவர்களோட மகன் திருமணம். இது தொடர்பாக நம்ம பெருசாக பேச வேண்டியதில்லை. இருந்தாலும் இந்த திருமணம் சார்ந்து நாம் என்ன யோசிக்கணும் அப்படிங்கிறத கடைசியில் சொல்கிறேன். முக்கியமாக நாம் பேசப்பட வேண்டியது நடிகர் நெப்போலியன் அவர்களோட மகன் தனுஷ் அவர்களோட திருமணம் அப்படிங்கிறது தான். ஒரு தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு பையன் திருமணம் செஞ்சால் பல பேருக்கு எரியுது அப்படிங்கிறது உண்மையிலேயே வருத்தத்திற்குரிய ஒரு செய்தியாக இருக்குது. அந்த பையனுக்கு திருமணம் பண்ணி வைக்கலாமா? காசு இருக்குன்னு ஆடுறீங்களா? ஒரு பெண்ணோட வாழ்க்கையை கெடுக்குறீங்களா? இஷ்டத்துக்கு பேசுகிறானுங்க. உங்கள் வீட்டு பசங்களாக இருந்தால் நீங்கள் இப்படி பேசுகிறீங்களாடா? கொஞ்சமாவது மனசாட்சியோட யோசிக்க வேணாம். அதுவும் இந்த டாக்டர் காந்தாராஜுங்கிறவர் பேசுகிறதெல்லாம் காது கொடுத்து கேட்க முடியல. அந்த பையனால் தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியாது, இதெல்லாம் ஒரு பேச்சாங்க. செக்ஸை தாண்டி ஒரு உறவு அப்படிங்கிறது இல்லவே இல்லையா? பெண் திருமணம் அப்படின்னாலே செக்ஸ் மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்னு பேசக்கூடிய இந்த மாதிரி ஜென்மங்களெல்லாம் என்ன நினைக்கிறது அப்படின்னே தெரியல. அந்த பெண்ணுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை உங்களால் கொடுக்க முடியுமா? முடியவே முடியாது. தனுஷ் இறைவனால் சபிக்கப்பட்ட குழந்தை அப்படின்னு பலர் நினைக்கலாம். ஏன்னா ரொம்ப அரிதான ஒரு டிசீஸ், தசை சிதைவு அப்படிங்கிற ஒரு ரொம்ப அரிதான நோயால் பாதிக்கப்பட்டிருக்காரு. இப்படிப்பட்ட நோய் வர்றது அப்படிங்கிறது ஒரு இறைவன் கொடுத்த ஒரு தண்டனை அப்படிங்கிற மாதிரி பலர் பேசுகிறாங்க. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. இது இயற்கையாக நடந்துருச்சு, நடக்கக்கூடாத சம்பவம். அதுவும் நடிகர் நெப்போலியன் மாதிரி ஒரு நல்ல மனிதரோட வாரிசுக்கு இப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறது உண்மையிலேயே ஏற்றுக்க முடியல. அதே நேரத்தில் தனுஷுக்கு இப்படி ஒரு வியாதி அப்படிங்கிறத கடவுள் கொடுத்துருந்தாலும் இந்த உலகத்தோட சிறந்த தந்தையை தனுஷுக்கு தந்தையாக கொடுத்துருக்கார் இறைவன். ஆம், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலேயே சிறந்த தந்தை அப்படின்னா நடிகர் நெப்போலியன் அவர்களை தான் நான் சொல்லுவேன். தனிப்பட்ட முறையில் அவரை புகழணும் அப்படின்னு நமக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தாய் தந்தையுமே தங்களோட பிள்ளைகள் மேலே அதீத பற்றுள்ளவர்கள், பாசம் உள்ளவர்கள் தான். நான் உட்பட, நீங்கள் உட்பட யாராக இருந்தாலும். ஆனால் மகனுக்கு இப்படி ஒரு வித்தியாசமான டிசீஸ் வந்திருக்கு. உலகம் முழுக்க தன்னோட வசதிக்கு மருந்து தேடுறார். அதே வசதி இல்லாத தந்தையாக இருந்தாலும் தன்னோட தகுதிக்கு தேடி பார்த்துருப்பார். உலகம் முழுக்க நெப்போலியன் மருந்து தேடி பார்க்குறார். இங்கே அவர் செய்த சம்பவம் அப்படிங்கிறதா உண்மையிலேயே அவரை எப்படி பாராட்டுறது, பெரியோரை வியத்தலும் இளமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்மளை விட பெரியவர், அவரை நம்ம பாராட்டிலாம் பேசக்கூடாது, அது தப்பாக போயிடும். எங்கேயுமே ஆங்கில மருத்துவத்தில் மருந்தே கிடையாது இந்த தசை சிதைவு நோய் அப்படிங்கிறதுக்கு. அதே மாதிரி இந்த தசை சிதைவு நோய் வந்தவர்கள் 18 வயதுக்குள்ளே இறந்து போயிடுவாங்க அப்படின்னு தான் ஆங்கில மருத்துவம் அப்படிங்கிறது சொல்லுது. ஆனால் இதில் சித்த மருத்துவத்தில் மருந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு செய்தி கிடைக்கிது. நடிகர் நெப்போலியன் அவர்கள் உடனே தன்னோட மகனை அங்கே அழைச்சிட்டு போய் சிகிச்சை அப்படிங்கிறத கொடுக்குறாரு. ஆனால் வந்தது தாமதம். தொடக்க ஸ்டேஜ்லேயே வந்திருந்தால் இதை குணப்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு மருந்து கொடுக்குறாங்க. ஓரளவுக்கு மாற்றம் அப்படிங்கிறது தெரியுது. அவரோட மகனோட அந்த டிசீஸ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு க்யூர் ஆகிருக்கு. ஆனாலும் முற்றுமுதலுமாக அவங்களால குணப்படுத்த முடியல. என்ன காரணம்னா தாமதமாக வந்தது. நடிகர் நெப்போலியன் அவர்களுக்கு இது தெரிஞ்சிருந்தால் அவரும் முதல்லையே வந்திருப்பார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஆங்கில மருத்துவத்தை உலகம் ஃபுல்லாக தேடி அலைஞ்சி எப்படியாவது தன்னோட பையனை மீட்ட மாட்டோமா இந்த வியாதியிலேருந்து அப்படின்னு மனுஷன் தவிச்சு கடைசியாக இங்கே போய் பார்த்துருக்காரு. அதுவும் தாமதம் அப்படிங்கிறதால முழுசாக குணப்படுத்த முடியல. அவர் நினச்சிருந்தா சரிப்போ அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மகனை கூப்பிட்டு போயிருக்கலாம். ஆனால் இங்கே தான் நெப்போலியன் திரையில் மட்டும்தான் நான் நடிப்பேன், நிஜத்தில் நடிக்காத நல்ல உள்ளத்துக்கு சொந்தக்காரன் அப்படிங்கிறத காமிச்சார். இதே மாதிரி தசை சிதைவு நோயால் வேற யாரும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த சித்த மருத்துவரை வச்சு அந்த பகுதியிலேயே 12 கோடி ரூபாய்க்கு ஒரு அறக்கட்டளை மூலமாக இலவசமாக மருத்துவமனையை உருவாக்கி இந்த மாதிரியான பாதிக்கப்பட்டவங்க எல்லாத்துக்குமே இலவச வைத்தியம் அப்படிங்கிறத இன்னைய வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கார். தன்னோட மகனுக்கு தாமதமாக கிடைச்ச அந்த வைத்தியம் மற்ற பிள்ளைகளுக்கு உடனடியாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட சொந்த பணத்தை இவ்வளவு கோடி செலவு பண்ணியிருக்கார். அப்படிங்கும்போதே சல்யூட் சார் அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இப்போ நம்ம திருமண விவகாரத்துக்கு வருவோம். நெப்போலியன் அவர்களோட மகன் தனுஷ் இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு அந்த பையன் எனக்கு அமெரிக்காவுக்கு போகணும் அப்படின்னதால
ஒரு மத்திய அமைச்சர், தமிழ் சினிமாவில் அதிகம் கொண்டாடப்பட்ட ஒரு நபர். குணச்சித்திர வேடமாகட்டும், வில்லன் கதாபாத்திரமாகட்டும், ஹீரோ ஆகட்டும், இப்படி பலவித பரிமாணங்கள்லையும் ஜொலித்த ஒரு நல்ல ஃபீக்கில் இருந்த ஒரு நடிகர், மத்திய அமைச்சர், நல்ல அரசியல்வாதி. இத்தனையவும் வேண்டான்னு உதறி தள்ளிட்டு தான் மகனுக்கு அமெரிக்கா பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டார். அந்த வீடு நீங்கள் இர்ஃபானோட அந்த வியூவில் இர்ஃபான் வியூ சேனலில் நீங்கள் பார்த்துருக்கலாம். முழுக்க முழுக்க தன்னோட மகனுக்காகவே அமைக்கப்பட்ட ஒரு சொர்க்கம் அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையிலேயே தனுஷ் ரொம்ப கொடுத்து வச்சவர். நல்ல ஒரு தாய் தகப்பனை, நல்ல ஒரு சகோதரனை இறைவன் உங்களுக்கு கொடுத்துருக்கார். அதே மாதிரி நல்ல மனைவியும் உங்களுக்கு கொடுப்பார். அவங்க உங்களுக்கு இன்னொரு தாயாக இருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. திருநெல்வேலி மாவட்டம் மூலக்கரை பகுதியை சேர்ந்த விவேகானந்தன் அப்படிங்கிறவரோட மகள் அக்ஷயாவுக்கும் இப்போ நடிகர் நெப்போலியன் அவர்களோட மகன் தனுஷுக்கும் தான் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கு. இந்த திருமணத்தை தான் ஆளாளுக்கு வாய்க்கு வந்ததை பேசிகிட்டு இருக்காங்க. பயில்வான் ரங்கநாதன், டாக்டர் காந்தாராஜ் எல்லாமே. ஒரு பிள்ளையோட வாழ்க்கையை அழிச்சிட்டிங்களா, ஒரு பிள்ளையோட வாழ்க்கையை அழிச்சிட்டிங்களா? என்னடா வாழ்க்கையை அழிச்சாங்க? அந்த பெண் 18 வயதை பூர்த்தி செய்தவர். அவரோட முடிவு எடுக்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது. அவங்க சம்மந்தப்பட்ட பெற்றோர்கள் சம்மதத்தோடு தான் இது நடக்குது. அவங்களுக்கே வலிக்கல, உங்களுக்கு எங்கடா வலிக்குது அப்படிங்கிற கேள்வி இங்கே எழுப்ப வேண்டியதாக இருக்கா இல்லையா? அதோட இர்ஃபான் ஒரு சாதாரண யூடியூபர், தன்னோட மகனுக்கு அந்த யூடியூபரை பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக மனுஷன் இர்ஃபானை தாங்குன்னு தாங்குறார். இர்ஃபானுக்கே பல லட்சம் செலவு பண்ணியிருப்பார். ஐஃபோன் கிஃப்ட் கொடுத்ததுலேருந்து, அவரை அழைச்சிட்டு போனதுலேருந்து, ரிட்டர்ன் கூட்டு வந்ததுலேருந்து பல லட்சங்கள் தன்னோட மகனுக்கு பிடிச்ச ஒரு யூடியூபருக்கே செலவு பண்ணுறாருன்னா, தன்னோட மகனுக்கு மனைவியாக வரப்போகிற அந்த பெண்ணை மகாராணி மாரி பார்த்துப்பார். இளவரசின்னே சொல்ல மாட்டேன். இந்த பெண் அக்ஷயா அமெரிக்காவில் நடிகர் நெப்போலியன் அவர்களோட மருமகளாக அங்கே கால் வச்ச அடுத்த நொடி தன்னோட மகாராணி இடத்தை நெப்போலியன் அவர்களோட மனைவி விட்டு கொடுத்துருவார். அதன் பிறகு அக்ஷயா தான் மகாராணியாக அந்த வீட்டில் இருப்பாங்க அப்படிங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இந்த உலகத்தில் அமைச்சர் பதவி வேண்டாம், அதிகாரம் வேண்டாம் அப்படின்னு எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு தன்னோட மகனுக்காக ஒரு மனிதன் போகிறாரு. அந்த மகனுக்கு ஒரு பெண் வாழ்க்கை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பெண்ணை அவங்க எந்த இடத்துல வச்சுருப்பாங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. அந்த வகையில் இந்த குடும்பத்துக்கு மருமகளாக போகிற அக்ஷயா, சகோதரி அக்ஷயாவும் ரொம்ப கொடுத்து வச்சவர். இதில் குழந்தை பேர், தாம்பத்தியம் இதை பற்றியெல்லாம் பேசணும்னு அவசியம் கிடையாது. அன்பு நிறைஞ்சிருக்கிற ஒரு இடத்துல அது ஒரு அழகான கூடாக இருக்கும், அழகான கோவிலாக இருக்கும். அதில் நீங்கள் விமர்சிக்கிற எந்த கருமமும் அங்கே முன்னாடி நிற்காது, எல்லாமே அடிபட்டு போயிடும். தனுஷுக்கு அந்த பெண் இன்னொரு தாயாக போகிறாங்க அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். மனைவி, தாய் ரெண்டுமே அவங்க தான். அந்த இடத்துக்கு தான் இப்போ அக்ஷயா போக போகிறாங்க. இதுக்கு சம்மதித்து இந்த திருமணத்தை நடத்த ஒத்துழைப்பு கொடுத்த பெண்ணோட குடும்பத்தினர் எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி அப்படிங்கிறதையும் நாம் சொல்லணும். அதை விட்டுட்டு இவனுங்க அந்த பெண் வீட்டாருக்கு பணம் செட்டில் பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க, வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சும்மா கேடுகட்ட செயல் அப்படின்னு தான் இதை நான் பார்க்குறேன். இப்போ தன்னோட மகன் திருமணத்துக்காக விமான பயணம் அப்படிங்கிறது செய்ய முடியாது, அவரோட உடல்நிலை அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காது. அப்படிங்கிறதால கப்பல்லையே வர வச்சு திருமணம் செய்யணும். ஜப்பானில் திருமணம் செய்ய போகிறாங்க, அதுக்காக தனி கப்பலே வாடகைக்கு புக் பண்ணியிருக்கார் அப்படிங்கிற செய்திகள்லாம் வருது. இது எல்லாமே சப்ஜெக்ட் டு வெரிஃபைடு. இன்னொருத்தங்க குடும்பத்தை பற்றி நம்ம அனாவசியமாக அது அப்படி இது இப்படி அப்படின்னு பேசணுன்னு ஆதாரம் இல்லாமல் பேசவே கூடாது. எது எப்படியோ திருமணம் நல்லபடியாக நடக்கட்டும். தனுஷ் அக்ஷயா தம்பதிகள் நீண்ட ஆயுளோட ரொம்ப நாள் வாழணும் அப்படிங்கிறது ஒரு வாழ்த்துக்களாக நான் சொல்லிடுறேன். அதன் பிறகு அம்பானி இல்லை திருமணம், நிறைய ட்ரோல் அப்படிங்கிறதெல்லாம் வருது. அம்பானி சம்மந்தி வீட்டில் சீதனம் கேட்காம ஜியோவை ஏற்றிட்டார். உன்னை யாரும் ஜியோ யூஸ் பண்ண சொல்லலை, நீ தாராளமாக நெட்வொர்க் மாறிக்கலாம், அதுக்கான ஆப்ஷன் சட்டத்திட்டங்கள் எல்லாம் இருக்குல்ல. இதில் பல பேர் சொல்கிறாங்க அம்பானி அத்தனை கோடி செலவு பண்ணி கல்யாணம் பண்ணிட்டார், 2 கோடி வாட்செலாம் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காரு, ஒருத்தனுக்கு 83 கோடி ஒரு பாப் சிங்கருக்கு கொடுத்துருக்காரு. இது ஏன் தமிழினம் இந்த பாதையை நோக்கி போகுது அப்படின்னு எனக்கு தெரியல. இப்போ சாதாரணமாக 1 கோடி ரூபா உங்ககிட்ட இருக்குன்னு வச்சிங்களேன், உங்களோட பிள்ளைகளுக்கு 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி திருமணம் செய்வீங்களா, செய்ய மாட்டீங்களா? அது கூட வேண்டாம், 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுவீங்களா, பண்ண மாட்டீங்களா? அதுவும் வேண்டாம், 1 லட்ச ரூபா செலவு பண்ணுவீங்களா, பண்ண மாட்டீங்களா? பண்ணுவோம்.
1 கோடி ரூபாய் வச்சுருக்கிறோம் 1 லட்ச ரூபா செலவு பண்ணி திருமணம் செஞ்சான்னா தன்னோட சொத்தில் 1% திருமணத்துக்காக செலவு பண்ணுறான்னு அர்த்தம். ஆனால் அம்பானி இத்தனாயிரம் கோடி ரூபா செலவு பண்ணியிருந்தாலும் அவரோட சொத்தில் 0.01% கூட செலவு பண்ணலை. அந்தளவுக்கு அவரோட வசதிக்கு அது எளிமையான திருமணம் தான். அதோட இந்த திருமணத்துக்கு செலவு பண்ண காசில் பல பேரை திருமணம் செஞ்சு வச்சுருக்கலாம், பலரை படிக்க வச்சுருக்கலாம் அப்படின்லாம் இந்த சித்தாந்தம் பேசக்கூடியவர்களுக்கு ஒரு பதில். அவரோட சொத்து மதிப்பில் 0.01% தான் அவர் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கார். நீங்கள் 1%, அதாவது 1 கோடி வச்சுருக்கோங்க 1 லட்சம் செலவு பண்ணுறதுங்கிறது 1%. நீங்கள் ஒரு 5000 ரூபாய்க்கு தாலி வாங்கி மஞ்சள் கயிறு வாங்கி கோயிலில் கட்டிட்டு மீதி ஒரு 95,000 பொது நல்லதுக்கு செலவு பண்ணிடுவீங்களா? அதுனே உங்களுக்கு வந்தால் ரத்தம், அம்பாள்திக்கு வந்தால் தக்காளி சட்னியா? என்ன மனநிலை இது அப்படின்னு தெரியல. நிறைய பேர் சொல்லக்கூடிய வார்த்தை நான் திரும்ப சொல்கிறேன். அம்பானியோட திருமணம் அப்படிங்கிறதுக்கு VVVIPக்கள் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. முடிஞ்சால் அம்பானியோட பேர பிள்ளைங்க கல்யாணத்துக்கு உங்களுக்கு அழைப்பு எடுக்கிற அளவுக்கு நீங்களும் VVIPயாக வளர்ந்து காட்டுங்க. அதை ஒரு குறிக்கோளாக லட்சியமாக எடுத்துக்கிட்டு உழைக்கிறது மட்டும்தான். அம்பானியை விமர்சிக்கிற இடத்துக்காவது நாம் போகிறதுக்கு இல்லை, அம்பானியோட இல்லை அம்பானியோட பேரப்புள்ள கல்யாணத்துக்கு நமக்கு ஒரு என்ட்ரி டிக்கெட்டாவது இருக்கும். அதை விட்டுட்டு சும்மா ஜாலியாக ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது வேறு. இதையே ஒரு பழப்பாக தூக்கிக்கிட்டு கருத்து சொல்லக்கூடியவர்கள் திருந்தணும் அப்படிங்கிறது தான். குறிப்பாக நடிகர் நெப்போலியன் அவர்களோட மகன் தனுஷோட திருமணத்தை விமர்சிக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு இப்படி ஒரு பிள்ளை இருந்தால் இதே வார்த்தையை பேசுவீங்களா அப்படிங்கிறத யோசித்து பேசுங்க. நடிகர் நெப்போலியன் அவர்களோட மகன் தனுஷ் மற்றும் அக்ஷயா தம்பதிகளுக்கு அட்வான்ஸ் திருமண வாழ்த்துக்களை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன்.